இன்னைக்கு மதுரை மக்கள் பயபக்தியோட வணங்குற பாண்டி முனீஸ்வரருக்கு பின்னாடி ஒரு பெரிய ரத்த சரித்திரம் இருக்கு. பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிற ஒரு சிறுவன் 15 வயசுல தன்னுடைய தந்தையை இழந்துடுறாரு. இழந்தது மட்டும் இல்லாம தன்னுடைய தந்தையுடைய அரியணை பொறுப்பையும் ஏத்துக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பக்கத்துல இருக்க மன்னர்களான சேர, சோழர்கள், அப்புறம் 5 குறுநிலை மன்னர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து இவர் மேல போர் தொடுக்கிறாங்க. போர் தொடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சின்ன பையன் இவன் எப்படி இந்த ராஜ்யத்தை காப்பாற்ற போறான் அப்படின்னு கேலி செய்யறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் கூட இருக்க மக்களும் நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா பாண்டிய நெடுஞ்செழியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இந்த போர்ல தோத்துட்டேன் அப்படின்னா புகழ்பெற்ற புலவர்களான மாங்குடி மருத புலவர்கள் என்னை எந்த பாடலையும் பாடாது தள்ளட்டும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடிச்ச கையோட தலையாலங்கானம் அப்படின்ற இடத்துல 5 குறுநில மன்னர்களையும் சேர சோழர்கள் எல்லாத்தையும் சேர்த்து 7 பேரையுமே வீழ்த்திட்டு வந்துடுறாரு. தலையாலங்கானம் அப்படின்ற இடத்துல வச்சு இந்த 7 பேரையும் வீழ்த்தனாலதான் இவருக்கு பேரு தலையாலங்கானத்தை செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். இந்த பாண்டிய நெடுஞ்செழியனை யாராலையுமே வீழ்த்த முடியல. இவரே தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு இறந்திருக்காரு. அது எதற்காக அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.